தமிழ்செல்வி ரொம்பவே ஆவேசமா சேதுபதி வீட்டு வாசல்ல நின்னு, இந்த நிமிஷத்தோட உங்க எல்லாரையும் நான் தலைமுழுகிட்டேன். நான் செத்தாலும் இந்த வீட்டுப்படிய மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு, ஈர சேலையோட தலைவிரி கோலமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இத பார்த்த சேதுபதி கோபத்தின் உச்சத்துக்கே போறாரு. அவ வாசல்ல கற்பூரத்தை ஏத்திட்டு போன அந்த நிமிஷமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லி அவங்க உறவு உடைஞ்சு போயிட்டதா அறிவிக்கிறாரு. சேதுபதியோட இந்த முடிவுக்கு பின்னால ஈஸ்வரியோட ஒரு பெரிய சதி இருக்கு. ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ண வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில சேதுவுக்கும் தமிழுக்கும் இடையில பெரிய விரிசலை உண்டாக்கிட்டோன்னு ஈஸ்வரி பெருமையா சொல்லிக்கிறாங்க. தமிழோட அடுத்த டார்கெட் அவளை சேதுவோட வாழ்க்கையில இருந்தே நிரந்தரமா தூக்கி எறிகிறது தான் அப்படின்னு ஈஸ்வரி சபதம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள தமிழ்செல்வி ஈர சேலையோட அழுதுகிட்டே நடந்து வரத பார்த்து வசந்தியும் மத்தவங்களும் அதிர்ச்சியாகிறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்செல்வி கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது, இனிமே எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தலைமுழுக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி உடஞ்சு போய் அழறாங்க. நேர மாசமா இருக்கிற தமிழ்செல்விக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு ஊரே பரிதாபப்படுது. சேதுபதி தமிழ தேடி வருவாரா? ஈஸ்வரியோட சதி எப்போ வெளிச்சத்துக்கு வரும்? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.